யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் விட்டு வந்தவன் ஆண்டவருக்காக, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் அப்படி சொல்லும்போது படகையும் வலையையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாக வந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த பேதுரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் சீஷர்கள் எல்லாம் பூட்டி அறைக்குள்ள இருக்கிறாங்க. இவங்களால எதை நினைவு கூற முடியல அப்படின்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூற முடியல. ஏன் நினைவு கூற முடியல அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க அதை ரொம்ப கேட்க விரும்பலை. கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணி அதை ரொம்ப அவர்கிட்ட கேட்க விரும்பலை. அதை பேச ஆரம்பித்தாலே பேதுரு வந்து, ஆண்டவரை இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படிம்பார். நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளை கேட்க விரும்பாம இருக்கும்போது நினைவு கூற வேண்டிய இடத்துல நம்மளால் அது நினைவு கூற முடியாம போயிடும். ஒரு சூழ்நிலையில நம்மளால வசனத்தை நினைவு கூற முடியாம போகுது அப்படின்னாலே அது நம்மை பயத்துக்குள்ளும் தோல்விக்குள்ளும் கொண்டு போகும். அதற்கு சிறந்த உதாரணம் இந்த சீஷர்கள். ஆமென். அவங்க ஒரு அறை கதவை அடைச்சிட்டு அப்படியே பயந்து, யூதருக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில இயேசு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசு இப்போ உயிரோடு இருக்கிறாருன்னு யாருக்கு நல்லாவே தெரியும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். விசேஷமா யாருக்கு தெரியும்? பேதுருக்கு தெரியும். இப்போ அவர் மரிச்சிட்டார், அதனால நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு இவர்களை சந்திக்கிறார். 2 முறை சந்திக்கிறார். முதலாவது உயிர் தெழுந்த அன்றைக்கு சந்திக்கிறார். அதன் பிறகு 20வது அதிகாரத்தின் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று. அப்போ 2 முறை சந்திக்கிறார். 2 முறை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த பிறகும் பேதுரு ஒரு பின்மாற்றத்தை நோக்கி செல்லுகிறதை பார்க்க முடியும். இப்ப பேதுரு கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? பேதுரு சொல்வார், உன்னை விட அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிம்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். நமக்கு எல்லா அனுபவங்களும் இருக்கிறது. அப்படி இருந்தும் நம்முடைய வாழ்க்கை பல நேரத்தில் இந்த பேதுருவை போலதான் பின்மாற்றத்தை நோக்கி போகிறது. அப்போ இந்த பேதுருவுக்கு இந்த இடத்துல ஒரு பிரசங்கம் பேதுருவை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பேதுருவுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்ல போறோமோ எல்லாமே பேதுருவுக்கு தெரியும். ஆமே. அதாவது ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு ஒருத்தன் பின்மாற்றத்தில் போறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆமே. நம்ம சங்கீதத்திலேருந்து பேசினா அவன் நீதிமொழியிலேருந்து பேசுவான். நம்ம நீதிமொழியிலேருந்து பேசினா அவன் பிரசங்கிலேருந்து பேசுவான். எல்லாம் மாயை அப்படிமா, எதுவுமே சொல்ல முடியாது. ஆமே. அப்படிப்பட்ட ஒரு ஏன் இந்த பின்மாற்றம்? மறுபடியும் பேதுரு மீன் பிடிக்க போவதற்கான காரணம் என்ன? 3 காரணங்களை கடந்த நாள் இதை தியானிக்க வச்சதுனால இந்த அதிகாரத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். என்ன வசனம் எல்லாம்? 9:13 ஆயத்தம் பண்ணவைகளை சீஷர்கள் கரை சேர்ந்த உடனே கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கண்டார்கள் என்ற வார்த்தை. கடந்த வாரத்தில் இந்த வேத பகுதியை தான் ஆவியானவர் ஒரு வாரமாக தியானிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அதில் எனக்குள்ள எழும்பின ஒரு கேள்விதான் இது. 2 முறை இயேசு பேதுருவை சந்தித்த பிறகும் அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போவதற்கான காரணங்கள் என்ன? ஆமென்.
3 முக்கியமான காரணங்கள், எல்லாம் தெரிந்தது தான். ஆனாலும் இந்த நாளில் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிற முதல் காரணம் என்னவென்றால், குற்ற உணர்வு அல்லது கில்ட்டி கான்சியஸ். குற்ற உணர்வு. 2 விதமான உணர்வுகள் இருக்கிறது. பாவ உணர்வு, குற்ற உணர்வு. பாவ உணர்வு சுத்திகரிப்புக்குள்ள நம்மளை கொண்டு போகும். குற்ற உணர்வு நம்மளை பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கும். நமக்குள்ள எந்த உணர்வு வரணும் தெரியுமா? பாவ உணர்வு வரணும். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன். தேவ பிரசன்னத்தில் ஏசாயா வந்து நின்ற போது அவன் பிரசன்னத்தில் தான் அவனுக்கு தான் யாருங்கிற உணர்வு வருது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவி, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அவன் அழுறான், ஐயோன்னு கத்துறான். இளையகுமாரனுக்குள்ள அந்த பாவ உணர்வு வருகிறது. பாவ உணர்வு நம்ம எங்க தான் கொண்டு போகும் தெரியுமா? தகப்பனிடத்துல தான் கொண்டு போகும். உங்களுக்குள்ள எழும்புகிற உணர்வு உங்களை தேவரை விட்டு தூரம் கொண்டு போகுதுன்னா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட உணர்வு எழும்புது தெரியுமா? குற்ற உணர்வு. உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகுதுன்னா அது பாவ உணர்வு. ஒரு சுத்திகரிப்புக்காக. இந்த பேதுரு பண்ண தப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 முறை அவன் இயேசுவை மறுதலிக்கிறான். 3 முறை மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுத போதே கர்த்தர் அவன் பாவத்தை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? மன்னிச்சிட்டார். அந்த பாவத்தையும் சேர்த்து தான் எங்க மரித்தார்? சிலுவையில் மரித்தார். மெய்யாக நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அவன் அழுறான், அவர் பார்க்கிறாரு, அவன் அழுறான், அதையும் சேர்த்து தான் அவர் மரிக்கிறார். ஆனாலும் பேதுருவுக்குள்ள இன்னும் அந்த காரியம் அவன் மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல நம்ம ஒரு காரியத்தை அறிக்கை இடும்போது தப்பு பண்ண தப்பு தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தேவன் நமக்கு உணர்த்துறதே எதுக்கு அப்படின்னா நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு தானே தவிர நம்மளை க்ரஷ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளை அழிப்பதற்கல்ல, நம்மளை திருத்துவதற்கு. நீங்கள் நல்ல வேதத்தை படிச்சீங்கன்னா தெரியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள் 12 பேரையும் சேர்ந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி பேதுருவை பர்சனலாக மீட் பண்ணுவார். லூக்கா 24:34 சொல்லப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 5வது 6வது வசனம் நினைக்கிறேன், அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கும். 5வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் பர்சனலாக மீட் பண்ணுறார். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, பழையன ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. ஆனாலும் ஆண்டவர் ஒருத்தன் பாவத்திலிருந்து ஒருத்தனை விடுவிக்கும் போது அந்த பாவத்தை எந்த ரேஞ்சுக்கு தள்ளிடுவார் அப்படின்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்முடைய பாவங்களை விலக்கிடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பழையன ஒளிந்தன. எனவேதான் இந்த காரியத்தை வேற யாரை வச்சுமே எழுதாம பேதுருவை வைத்தே எழுதுவார். 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து குருடனாயிருக்கிறான் அப்படின்னு இருக்கும். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானாலே அவனுடைய பழையன ஒளிந்தன. அப்போ இந்த கில்ட்டி கான்சியஸை நம்ம ஜெயிக்கணும், மேற்கொள்ளலை அப்படின்னா நம்ம எவ்வளோதான் ஆராதிக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் அது நம்மளை எங்கே தான் டைரக்ட் பண்ணும் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு நேராக தான் டைரக்ட் பண்ணும். அப்போ இதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த குற்ற உணர்வின் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? செவி சாய்க்கக்கூடாது. இப்போ நான் மறுபடியும் இதை சொல்கிறேன். நான் ஒரு செயலை செஞ்சு இப்பவும் பேதுரு மறுதளிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் செஞ்ச காரியத்தில் நியாயம் இருக்கு. அவன் மறுதளித்து முடிஞ்சாச்சு. இப்போ அவன் உண்மையிலே அவன் வாழ்க்கையிலே ஜீசஸை மறுதளிச்சானா அவன் எந்த கூட்டத்தில் இருந்திருக்க மாட்டான் தெரியுமா? மீண்டும் அந்த சீஷர்கள் கூட்டத்தில் இருந்திருக்க மாட்டான்.
அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது முடிஞ்சு அவன் மனம் கசந்து அழுதாச்சு, ஆண்டவர் மன்னிச்சிட்டார், திருப்பி வந்தாச்சு. திருப்பி இப்போ அவன் எந்த கூட்டத்தில் இருக்கிறான்? இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் கூட்டத்தில் ஒரே ஒரு நைட்டு போய் உட்காந்தான். அதன் பிறகு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் சீஷர்கள் கூட்டத்தில் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். யோவான், யாக்கோபு, அந்திரேயா என்பவர்களோடு தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனாலும் அவன் மனசுக்குள்ள அவன் செஞ்ச காரியமும் உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் ஒரு காலத்தில் தப்பு பண்ணேன், நீங்கள் கிருபையான ரட்சித்தீங்க, மன்னிச்சிட்டீங்க. அந்த ரட்சிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள அந்த மன்னிப்பை பெற்றேங்கிற நிச்சயம் இருந்தால் நீங்கள் எதையும் நினைக்கணும் தெரியுமா? நான் செஞ்சேன் தெரியுமா ஒரு தப்பு, அதை எவ்வளவு தூரமாக தள்ளிட்டார் தெரியுமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக தள்ளிட்டார். இதை வந்து முதல்ல நம்பணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்பலேன்னு வைங்களேன், பிசாசானவனுக்கு பேர் என்ன? அவன் பொய்யனும் நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ யார் தெரியுமா? நீ இப்படி தானே. அவன் இப்படி சொல்லுவான் தெரியுமா? யாரையாவது வச்சு சொல்லுவான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்து இருக்கிறா பாரு சர்ச்சுக்கு. இந்த ஒரு வேர்டு போதுமே நம்மளை திருப்பி வெளியே போறதுக்கு. ஆமென். இப்ப நான் அதே செயலை செய்து கொண்டிருப்பேனானால் அது வந்து நான் பண்ற துணிகரம். ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அறியாமையில், அல்லது என்னுடைய பலவீனத்தில், அல்லது என்னுடைய அசதியில், என்ன வேணாலும் சொல்லலாம். அதில் நான் வந்து தப்பு பண்ணேன், நான் உணர்ந்தேன், நான் அழுதேன், அறிக்கையிட்டேன், மன்னிப்பை பெற்றுவிட்டேன். நான் திருப்பி வரும்போது மீண்டும் நான் மன்னிக்கப்பட்ட காரியத்தை குறித்து மீண்டும் அந்த காரியம் எனக்குள்ள எழும்பும் போது அதை நம்ம கண்டம் பண்ண பழகணும். ஆண்டவர் அதை விலக்கிட்டார். இதை வந்து நம்பணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? அந்த இளைய குமாரன் எடுத்து வச்ச ஸ்டெப்பை எடுக்கணும். அவன் நேர யாரை மீட் பண்ண வந்தான் தெரியுமா? அவங்க அப்பாவை மீட் பண்ண வந்தான். ஆமென். நீங்க வேற நீங்க என்னதான் மனம் கசந்து அழுதாலும் சரி, ஆமென், அந்த குற்ற உணர்வு உங்களை மேற்கொள்ளாம இருக்கணும்னா, பேதுருவே நீ அழுததெல்லாம் ரைட்டு தான், ஆனா நீ எடுத்த தீர்மானம் தப்பு. ஆமென். அதாவது சிம்பிளா சொல்றேன், இயேசுவோடு உள்ள நெருக்கம் குறைய 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 நமக்குள்ள குற்ற உணர்வு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். இயேசுவோடு உள்ள அந்த தூரம் குறைஞ்சி நெருக்கம் அதிகரிக்க 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 ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை எழும்பிட்டே இருக்கும். எனக்கு அந்த கிருபையை குறித்த எண்ணமே இல்லாம நான் என்னைக்கோ பண்ண காரியத்தை பிசாசனம் அதை தான் கொண்டு வருவான். பேதுரு ஆண்டவர் நீங்க கவனிச்சீங்கன்னா பேதுருட்ட வந்து ஆனாலும் என்ன மறுதளிச்சிட்டியேன்னு அவர் கேட்கவே மாட்டார். எந்த இடத்துலையும் கேட்கவே மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேகருக்குள்ள இப்படிப்பட்ட இந்த குற்ற உணர்வு என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனை விட்டே தூரம். இதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். அவங்களா செட் பண்ணிடுறது. ஆண்டவர் இந்த பாவத்தெல்லாம் மன்னிக்கவே மாட்டார். அவ்வளோதான், இதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஆமாம். அன்னைக்கு ஒரு தம்பி சொல்கிறான், எப்படியும் எனக்கு நரகம் தானே, ஏதோ கம்பெனிக்கு என்னையும் கூப்பிட மாதிரி பேசிட்டு இருக்கிறான். எப்படியும் எனக்கு நீ ஏன் செட் பண்ற, அப்படி நீ ஏன் டிசைட் பண்ற? ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். சரி, என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்க. ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். சரி, நீங்க தப்ப சொல்லுங்க. ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். ஆமென். நான் நினைக்கிறேன் இவங்க ஆண்டவர்கிட்ட இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஆமென். 1 யோவான் 1:9 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1 யோவான் 1:9 பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உண்மையும், கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையும் நீதியும் உள்ளவர். நீ அறிக்கையிட்டா. அப்ப பேதுரு அழுதுட்டாரு. ஆண்டவர் 1, 2, 3 முறை ஆண்டவர் அங்க வந்து விசிட் பண்ணதுக்கு அப்புறமும் பேதுரு அவர்கிட்ட அறிக்கையிட்டது போல என்ன செய்யல தெரியல. நம்ம அழுவோம், அறிக்கையிட மாட்டோம். அழுவோம், நல்லா அழுவோம், அறிக்கையிட மாட்டோம். ஒரு காரியத்தை அறிக்கையிடும் போதுதான் அதை நம்ம விட்டு விடுறோம்னு அர்த்தம். சில சொல்ல தெரியுமா, மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன் அப்படின்னு. உங்க மனசுல ஒரு காரியம் குற்ற உணர்வா இருந்துட்டு இருக்குன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்துருங்க, நல்லா அழுங்க, அறிக்கையிட்டுருங்க.
நீங்க அறிக்கையிட என்ன நம்பணும் அப்படி தெரியுமா? இப்ப நான் என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறேனோ இதை என் தேவன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். விலக்கிட்டாரு. விளக்கின காரியத்தை தேட முடியுமா? ஹalleluya. அவ்வளவு தூரமா. மீகா இன்னும் ஆச்சரியமா சொல்றார், நம்முடைய பாவங்களை எல்லாம் எதின் ஆழத்துல போட்டுட்டாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல. ஹalleluya. எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார். ஏசாயா 38வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. ஆமே 38:17 எசேக்கியா சொல்லுவாரு, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். அடுத்த வார்த்தை, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக. அப்படி ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேனே சொன்னீங்க, இதா அப்படின்ட்டார். அவ்வளவுதான். அப்படின்ட்டார். எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா என் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் பின்வாங்குகிறவர் கிடையாது, முதுகு காட்டி ஓடுறவர் கிடையாது. அதன் அர்த்தம் நான் இனி அதை நான் நினைக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். என் பாவங்களை முதுகுக்கு பின்னாக. ஆமே. சிலர்லாம் பாருங்க இப்படி இருக்கும். கிளாஸ்ல ஞாபகம் இருக்கு, 12th படிக்கும் போது என் பக்கத்தில் ஒரு பையன் அப்படியே பெட் எழுதிட்டு இருக்கிறான். எழுதிட்டு இருக்கும் திடீர்னு சார்ந்துட்டாங்க. அப்படி சுட்டு போட்டு யாரோ போட்டா ஏதோ போட்டா. அவன் முதுகுக்கு பின்னாக அது எங்க போய் முதுகு பின்னாக வைத்தீர்ல எங்க போய் விழுந்துச்சு, எதில் அதை விடு, அவ்வளவுதான். தூக்கி முதுகு பின்னாக. ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன், இதா அதை இங்க கொடு, போட்டாச்சு. நான் அதை திரும்பி பார்க்க மாட்டேன், நீயும் எத்தி பார்க்க கூடாது. புரிஞ்சா? ஆமே. எதுக்கு ஆண்டவர் இதை செய்ய சொல்ற தெரியுமா? நீ என்னை விட்டு போயிடக்கூடாது பேதுருவே, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே ஹல்லேலூயா. ஆமென். எப்ராஹிமே உன்னை எப்படி. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவன் உண்மையிலே இந்த தோமா அவரை தொடுறதை விட யார் அவரை தொட்டிருக்கணும் தெரியுமா? பேதுரு தொட்டிருக்கணும். ஆமென் ஆமென். பேதுரு சைலண்டா ஒன்றும் தெரியாதது மாதிரி அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். பேதுரு தொட்டிருக்கணும். ஆண்டவரே நான் ஒரு வாட்டி போய் தொடட்டுமா? Distance increases guilt. Closeness brings peace. தூரம் நமக்குள்ள அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஐயோ நம்ம ஜெபம் பண்ணலையே, ஐயோ நம்ம பைபிள் படிக்கலையே. அங்கிருந்து ஆரம்பிக்கும். அவ்வளோதான். போய் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டுருவார், ஆண்டவரை தண்டிப்பார், ஆண்டவர் நம்ம கிட்ட பேச மாட்டார். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ். நீங்க நெருங்க 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 உங்களுக்குள்ள ஒரு சமாதானம். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை சமாதானமற்றவனா இருக்கிறான் அப்படின்னாலே தேவனை விட்டு தூரமா இருக்கிறோன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பூமியில பிறந்தாரோ அப்பொழுது தூதர்கள் பாடின பாட்டு, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. ஏன் பூமியில சமாதானம் சொல்லுங்க? ஏன்னா யார் பிறந்திருக்கிறா? இயேசு எங்க பிறந்தார்? பூமியில பிறந்தார். பூமியில இயேசு பிறந்ததுனால சந்திரனில் சமாதானம் பாடல. எங்க இயேசு பிறந்தாரோ அங்க சமாதானம். அதுதான் சொல்லுங்க. நமக்குள்ள இயேசு இருப்பார்னா நமக்குள்ள என்ன பிறந்திருக்கிறது? சமாதானம் பிறந்திருக்கிறது. இன்னைக்கு மனசுல சமாதானமே இல்லை. நம்ம எங்கேயோ ஆண்டவர் விட்டு, தேவனை விட்டு இந்த மாதத்துல அதிகமா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவர் என்ன ஆயத்தம் பண்ணார்னு பார்க்கறது அல்ல. அதை அவர் காட்டி தருவார். ஆனா அதை விட
ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இன்னும் கிட்ட கிட்ட. ஆமென். ஜீவன் தன். நீங்க கவனிச்சீங்கன்னா உயிர் தெழுந்த அன்னைக்கு அப்படின்னா வாரத்தின் எத்தனாவது நாள்? முதலாவது நாள். வாரத்தின் முதல் நாள் என்ன? சண்டே. ஓய்வு நாள் வந்து சாட்டர்டே, பழைய ஏற்பாட்டு கணக்கு. அப்போ ஓய்வு நாள் முடிஞ்சு முதல் நாள்னா சண்டே. அந்த சண்டே பேதுரு இயேசுவை சந்திக்கிறார். அடுத்து பேதுரு இயேசுவை எப்பொழுது சந்திக்கிறார் தெரியுமா? 8 நாள் கழித்து, அடுத்த சண்டே. அந்த கேப்ல ஒண்ணுமே இல்லை. அதாவது இதுதான் இன்னைக்கு அநேகர் ஒரு சண்டே நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டு இனி நம்ம அடுத்து நெருங்கிறது அடுத்த சண்டையா இருக்கும்னா, அந்த 6 நாள் 7 நாள் கேப் இருக்கு தெரியுமா, அது நமக்குள்ள குற்ற உணர்வை பிடிச்சு வச்சிருக்கும். ஏன் பேதுருவை வச்சு சொல்றேன்னா, பேதுருவுக்கு என்ன நம்ம எல்லாம் பேதுரு ரீசன் என்ன? பேதுரு ஏன்னா நான் வந்து போன சண்டே அவரை மீட் பண்ணேன், அப்புறம் லாஸ்ட் சண்டே மீட் பண்ணேன். அந்த கேப்ல தெரியல. ஆண்டவருக்கு நமக்கும் இடையே இருக்கிற உறவுல விரிசல் வந்துட்டு வைங்களேன், நம்ம பழைய ஃபைல் எல்லாம் பிசாசு தட்டி எடுத்து நம்ம நிலைவில் கொண்டு வருவோம். சில சொல்லுவாங்க தெரியுமா, முந்தி செஞ்சது நேத்து கனவுல வந்துட்டு, முந்தி செஞ்சது அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தன் புதிய ரசத்தை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு பழைய ரசத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு எது பிடிக்காம ஆயிரும் தெரியுமா? அந்த புதிய ரசம் பிடிக்காம ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு எது பிடிக்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா? பழைய ரசம் பிடிக்க ஆரம்பிச்சு. நம்ம நிறைய வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், ரொம்ப நாள் ஆயிருக்கும். புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகம், புதிய வரங்கள், புதிய அனுபவத்தை இதை டேஸ்ட் பண்ண வச்சுட்டே இருப்பார். திடீர்னு அந்த பழசு வந்து எங்கேயாவது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் தெரியுமா? ஏன்னா ஆல்ரெடி அதில் நம்ம பிஹெச்டி முடித்தவங்க, பழைய அந்த எக்ஸ்ட்ரீமை பார்த்தவங்க. அதனால நமக்கு அந்த ஒரு காரியத்தினுடைய எக்ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இப்போ ஒரு கேம் விளையாடுறாங்க நாங்கள் பிள்ளைங்க, ஒரு 15-20 லெவல் இருக்குன்னு வைங்களேன். சின்ன வயசில் நாங்கள் விளையாடும் போதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு கேம் சிடி எப்போவாவது கிடைக்கும், போட்டு ஒவ்வொரு கேமை விளையாடுது. அதாவது இந்த ஃபைனல் லெவலையும் ஒருத்தங்க விளையாடி முடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே கேமை இன்னொருத்தங்க விளையாடுறாங்க, ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி போகும்போது அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு மைண்டில் எந்த லெவல் ஓடும் தெரியுமா? அந்த ஃபைனல் ஓடும், இது இல்லை தள்ள அப்படிமா. அதுக்கப்புறம் இவங்க எழும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த லெவல் வர போகணும் தெரியுமா? அந்த ஃபைனல் லெவல் வர போனால் தான் இவங்களுக்கு திருப்தி ஆகும். ஏன்னா அதை பார்த்துட்டாங்க. அதனால தான் ஒருத்தன் பழைய 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் இருக்கும் அந்த வசனம் அழகா ஆண்டவர் எல்லாமே எழுதி கொடுத்திருப்பார். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை வேண்டான்னு வச்சா அது வேண்டாம் தான். அந்த காரியம் திரும்பிய நம்ம லைஃப்ல என்ட்ராகும் போது அது நம்ம எங்கேயோ கொண்டு போயிடும். பேதுரு லைஃப்ல ஒரே ஒரு தவறு ஒரு இரவிலே நடந்தது. அந்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சந்தித்த பிறகும் அவனை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகுது. அப்படின்னா நம்ம லைஃப்ல எவ்வளோ விட்ட காரியம், வேண்டான்னு விட்ட காரியங்கள், அப்ப நம்ம அதில் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே நம்மை அன்பாகவும் கண்டிப்பாகவும் எச்சரிக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றார், நஷ்டம் என்று எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அதை குப்பையாக விட்டேன். ஒரு காரியத்தை த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து என்னன்னு தான் நினைக்கணும் தெரியுமா? குப்பை. காலையில் குப்பை எடுக்க வருவாங்க, கவர்மெண்ட்லேருந்து வெஹிக்கிள் வரும், வீட்டில் குப்பை வச்சுருப்போம், அதை அவங்க எடுப்பாங்க, எடுத்து அவங்க வண்டியில் தட்டுவாங்க, போவாங்க.
போகிற வண்டியை நிறுத்தி எங்கள் வீட்டிலேருந்து எடுத்த குப்பையெல்லாம் எனக்கு பார்க்கணும் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவங்க எடுத்துகிட்டு போகலன்னா தான் நமக்கு கோபம் வரும். என்ன இன்னும் வரவே இல்லை காலையில், அதுக்குன்னு ஒரு பாட்டு உண்டு, அந்த வண்டி அந்த பாட்டையும் போட்டுட்டு வரும். அது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே அதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் முந்தின நாள் யூஸ் பண்ணது நம்ம பழகுனது. யாரும் கடையிலேருந்து ஒரு 2 கிலோ குப்பை தாங்கன்னு கேட்க மாட்டோம். நம்ம வந்து என்னெல்லாம் வாங்குகிறோமோ அது நமக்கு யூஸ் ஆகாமல் வரும்போது அது என்னவா மாறிடுது? குப்பையாக மாறிடுது. குப்பை போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரே பேர் தான் வேஸ்ட். சில ஃபுட்டு நம்ம வாங்குவோம், நமக்கு பிடிக்காது, செட் ஆகாது, அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? அது வேஸ்ட்டில் போடுவோம். அதுக்கப்புறம் வேஸ்ட், அதுக்கு பேர் குப்பை தான். அதுக்கு வந்து அடைமொழியெல்லாம் கொடுக்கலாம் மாட்டோம். குப்பை தான். குப்பை எடுத்துட்டு போக வந்துட்டு இருக்கிறாங்க. குப்பை எடுத்துட்டு பையாச்சா. குப்பை வாய்க்கு வார்த்தை என்னதான் இருக்கும் தெரியுமா? குப்பை தான். அது என்ன கலர்ல இருந்தாலும் அது குப்பை தொட்டி தான். அவ்வளவுதான். வேண்டான்னு விட்டது வேண்டாம் தான், அது விட்டாச்சு. ஏன்னா ஒரு இரவுல ஒரே ஒரு நைட்டு பேதுரு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டார். அது வந்து அவனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்புக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை மொத்தத்தில் போன சண்டே மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த சண்டே மீட் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஒரு கான்டாக்டுமே இல்லை. நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் தேவனோடு பழகிறவங்களா தேடுறவங்களா இருக்கிறோன்னு வைங்களேன், நம்ம லைஃப் ரொம்ப ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், தினம் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, அவன் மீண்டும் மீன்பிடிக்க போகிறதற்கான 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவன் வாழ்க்கையில வந்த தேவைகள். ஆமென். அழைப்பு 3.5 வருஷம் ஆண்டவர் அழகா நடத்திட்டார். இப்போ வந்து பயப்படாதன்னு சொல்றாரே தவிர ஒரு அற்புதத்தையும் பார்க்கல. ஆனா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செஞ்சது மாதிரி இல்லை. ஆனா வந்து என்ன சொல்லுவது தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். பேதுரு பார்த்துருப்பார், இவர் இப்படி சொல்லிட்டே இருப்பார், நமக்கு பசி தாங்க முடியல. அவன் நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய தேவைகள் இந்த வேட நல்ல கவனிங்க. நம்முடைய விசுவாசத்தை விட பெரிதாய் தோன்றுமானால் அது நம்மை பழைய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகும். பேதுரு இப்ப என்ன டிசைட் பண்றாருன்னா, டெம்பரரியா, தற்காலிகமா நம்முடைய அழைப்பை வைப்போம், முதல்ல தேவைகள் சந்திக்கப்பட செயல்படுவோம். இதுதான் பேதுரு எடுத்த காரியம். இது பெர்மனண்டா மீன் பிடிக்க போறதுக்கு திரும்பல. இப்போ அவனுடைய தேவை பெருசா இருக்கு. சில பரீட்சை இப்படிதான் வரும் நம்ம லைஃப்ல. ஆண்டவருக்காக ஒன்று வேண்டான்னு விட்டுட்டு வந்திருப்போம், அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வைப்பார். ஃபெய்த்தா, நீடா, அழைப்பா, விசுவாசமா, தேவையா, விசுவாசமா. ஆமென். பேதுருக்கு பாருங்க, இப்போ மீன் பிடிக்க போறது வந்து பேதுருக்கு ஒரு கம்ஃபர்ட் சோன். ஏன்னா அதில் பழக்கப்பட்டவன். இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நான் இன்னும் ஃபெய்த்தை பிடிச்சிட்டு இருக்காம கொஞ்சம் தற்காலிகம் அதை பாஸ் பண்ணிட்டு, நான் வந்து 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணிட்டு இருந்தேன்ல, நான் போயிட்டேன்னா எனக்கு தற்காலிகமாக என்னுடைய காரியங்கள் எல்லாம் நடப்பிக்க முடியும். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை விட, நம்முடைய அழைப்பை விட, நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட நம்முடைய தேவைகள் பெருசா எழும்பிட்டுன்னு வைங்களேன், நம்ம மனசு ஃபுல்லா எங்க போகும் தெரியுமா? நம்முடைய பாஸ்ட் லைஃப், நம்ம எதுல பழக்கப்பட்டிருப்போமோ அதுக்கு நேரம் ஒரு உந்துதல் இருந்துட்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்த நாளைக்குன்னு ஒரு பெரிய 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 மன்னாவை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா அது தெரியாம முந்தின நாளே ஜனங்க முறையிட ஆரம்பிச்சுட்டு எங்க போறதுக்கு ரெடி ஆகுறாங்க தெரியுமா? எகிப்துக்கு போறதுக்கு. ஏன்னா இப்போ எனக்கு தேவை பெருசா இருக்கு, தேவைகள் பெருசுதான். இது பேதுரு இங்க மீன் பிடிக்க போனது ஆசைக்கு இல்லை, தேவைக்கு. ஆனா அந்த தேவை என்னை விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக.
என்னுடைய தேவை பெரிதா இருக்கிறது. அதனாலதான் 2 விண்ணப்பத்தை உம்மிடத்தில் வைக்கிறேன் என்று நீதிமொழிகள் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு தராதிரும். ஐஸ்வர்யத்தை தரதுனால தேவன் யாரென்று நான் கேட்காதபடிக்கும், தரித்திரத்தை தரதுனால நான் திருடாதபடிக்கும், ஆண்டவரே எனக்கு என் படியை எனக்கு அளந்து தாங்கப்பா. இப்போ 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 என் லைஃப்ல என் தேவை பெருசாயிட்டே இருக்கு ஆண்டவரே. எனக்கு அந்த என் தேவை பெருசாகும் போது என் ஃபெய்த், என் விசுவாசம் அதுக்கு முன்னாடி நிற்க மாட்டேங்குது. எனக்கு அழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா நான் மறக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது இப்போ தேவை மட்டும்தான். ஆண்டவர், இந்த தேவை ஏன் பெருசாச்சின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு கேட்கிறேன், இந்த தேவை என்ன பழைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த தேவை என்னை பழைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க தான் என்னை காக்கணும். தேவை என்னை பழைய வாழ்க்கைக்குள்ளே தற்காலிகமாக. ஆனா பேதுரு என்ன நினைச்சார் தெரியுமா? நம்ம இந்த அழைப்பை விட்டுட்டு நம்ம மீன் பிடிக்க போனா நம்ம தேவை சந்திக்கப்படும். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை இருக்கு. நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, இப்படி போனா காரியம் நடக்கும், அப்படி போனா நடக்கும். நடக்காது. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபித்து முடித்த போது பிசாசானவன் வந்து நிக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு வந்து நிக்கிறான். இந்த கல்லை அப்பமாக்கும், இந்த கல்லை நீ தேவனுடைய குமாரனே ஆனா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பிசாசு போன பிற்பாடு யார் வந்தாங்க தெரியுமா? தேவதூதர்கள் வந்து அவருக்கு. அப்ப அதன் அர்த்தம் என்ன? உங்க லைஃப்ல தேவை பெருசா இருக்குனாலே அது ஒரு சோதனை தானே. அந்த சோதனையை மட்டும் நீங்க கொஞ்சம் சகிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நன்மையுமாய் தூதர்கள் ஆன் த வேல இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை. ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. இது ஒரு சோதனை காலம். உங்க லைஃப்ல தேவை வந்து பெருசா எழும்புதுன்னா இது ஒரு பரீட்சை. ஆண்டவர், நான் பின்வாங்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவி. சோதனைகள் தாங்க, ஓ எஸ் லார்ட், அதை நீ நன்றாய் அறிவீர். கைகளை உயர்த்தி சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நீரை தீடு. சோதனை வந்து இப்படி நிக்குது. எப்படி நிக்குதுன்னா ஒரு பெரிய தேவையா நிக்குது. அப்போ அதுவரை நம்ம ஒரு விசுவாசத்துல ஓடிட்டு இருக்கிறோம். ஆமே. இது ஒரு பெரிய ஒரு அசைக்கக்கூடிய, இயேசு உயிரோடு இருக்கிறார், அதெல்லாம் தெரியும். ஆனா இப்போ எனக்கு தேவை பெருசா இருக்குதே, இப்போ என்னுடைய தேவை மிகப்பெரியதா இருக்குதே. ஆமா, எல்லா சத்தியமும் தெரியுது, எல்லாமே தெரியுது. பேதுருட்ட விசுவாசத்தை டீச் பண்ண முடியுமா? கடல்ல நின்ன ஆள் இல்ல, மகிமையை பார்த்த ஆள் இல்ல. ஆனா இப்போ எனக்கு அதாவது தேவை எப்போ எழும்ப ஆரம்பிக்குதோ, அதாவது நிறைவேறாத தேவைகள் நம்முடைய லைஃப்ல இருக்கு பாருங்க, அது நம்மளை ஓவர் கம் பண்ண விடவே கூடாது. அது நம்மை பழைய வாழ்க்கைக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். நிறைவேறாத ஆசைகள் எல்லாரும் வாழ்க்கையில மோசே முகமுகமா பேசிட்டு மோசே நிறைவேறாத ஆசை என்ன அந்த யோர்தானை கடக்க விடல அவரு. நிறைவேறாத ஆசைகள் எவ்வளோ இருக்கு தெரியுமா? எத்தனை. இயேசு கூட அழுவார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால். பவுல் சொல்றார், இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் வேண்டினேன். இது நீங்க நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள். சில ஆசைகள் நிறைவேறாது, சில தேவைகள் நிறைவேறாது. ஆனா நிறைவேற்றப்படாததை நினைச்சு நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை பாஸ்ட் லைஃப், பழைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போயிரும். பேதுருவை கொண்டு போயிட்டது.
இயேசு வந்து அந்த சோதனை அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டான். அவர் எப்படி அதை ஓவர் கம் பண்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆமென். பிசாசு அவரை விட்டு போன உடனே அப்போ இப்போ ஒரு பெரிய தேவை இருக்கு. சத்துரு பல வித, நீ அந்த பழைய ஒரு வேலை பண்ணிட்டு இருந்த பத்தியா, பழைய ஒண்ணு, அதுக்கு நேரம் நீ திரும்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இதெல்லாம் நடக்கும். இல்லை இல்லை, ஆண்டவர் என்னை அழைத்து இதுவரை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். இவங்க போய் பார்த்தாங்க. ஆனா 21:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாள் 3 அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மூன்றாவது ஒரு காரணத்தை சொல்லி நேரம் போகிறது. ஏன் பேதுரு திரும்ப அந்த பின்மாற்றத்துக்கு போக காரணம் என்ன தெரியுமா? அழைப்பின் மேல் உண்டான சந்தேகம். பேதுரு லைஃப்ல தோல்வி இருந்துச்சு. அந்த தோல்வியில பேதுரு என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இனி என்ன ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டார், அந்த அழைப்பு என்னை விட்டு போயிட்டு. இன்னைக்கு அநேக நல்ல புரிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். நான் தோத்துட்டேன்னு சொல்லு, ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாத. ஆமே, என்ன சொன்ன இப்போ? நான் தோத்துட்டேன்னு சொல்லு, ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாத. நான் விழுந்துட்டேன்னு சொல்லு, தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாத. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இவருக்கு டவுட். ஏன் டவுட் வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன? இது இப்போ நான் டீட்டெயிலாக ஆரம்பிச்சுட்டேன்னா பைபிள் ஸ்டடி ஆயிரும். ஆனாலும் என்னன்னா, 2 வாட்டி ஜீசஸ் வந்து இவங்களை விசிட் பண்றார். அந்த விசிட்டிங்ல ஏற்கனவே சீஷர்களோடு பேதுரு இருக்கும்போது பேதுருவை தனியாக கூப்பிட்டு, சீமோனே நீ பாக்கியவான், இந்த பரலோகத்தின் சாவி வச்சுக்கோ. இப்படி அவனுடைய அழைப்பை வந்து காமனா இல்லாம இண்டிவிஜுவலா அத்தனை பேருக்கு முன்னாடி அவனை முன்னிறுத்தி கன்ஃபார்ம் பண்றார். ஆனா இப்போ 2 வாட்டி ஜீசஸ் விசிட் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் காமனா தான் பேசுறாரே தவிர பேதுருவை வந்து, பேதுரு நீ தான் அது பண்ணணும்னா அப்படி வந்து சொல்லவே இல்லை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆனா ஒரு விஷயம், விழுந்துட்டான் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்ஸ் விழுந்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் வந்து சொல்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தள்ளியே நிற்போம். முந்தி சொல்லியிருப்பார், பேதுருட்ட அழைக்கும் போதே உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா ஆக்குவேன்னு அழைச்சாச்சு. அடுத்து யோவான் 16 மத்தேயு 16 சொல்றார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். எல்லாருக்கும் முன்னாடி தனியா கூப்பிட்டு சொல்றார், எல்லாரும் கேட்க சொல்றார். ஆனா ஒன்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் பேதுரு லைஃப்ல எது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா, நீ விழுந்துட்டேல்ல, நீ விழும்போது உன் மேல இருக்கிற அபிஷேகம் விழுந்துட்டு, உன் மேல இருக்கிற அழைப்பு விழுந்துட்டு, உன் மேல கிருபை விழுந்துட்டு. பாரு, 2 வாட்டி ஜீசஸ் வந்து உயிர் தெழுந்து அன்னைக்கு வரார், 8 நாள் கழிச்சு வரார். அப்போ உன்னை தனியா கூப்பிட்டு அந்த பழைய அழைப்பை பத்தி எதுவுமே உன்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? சொல்ல. இதுதான் பிசாசுனுடைய பெரிய தந்திரம். ஆண்டவர் நம்மை அழைத்தது நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கிடையாது. ஆமென். அவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், நம்ம பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவர் நம்மை அழைக்கல, அவர் ஏற்கனவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆனா ஆண்டவர் வந்து பரலோகத்தின் திறவுகோல் கொடுத்தது கூட நம்ம மறக்கிற அளவுக்கு காரணமா இருந்தது அந்த ஒரு ராத்திரி நடந்த சம்பவம். அதனாலதான் சொல்றேன், இந்த பாவம் இருக்குல்ல, அது பெரிய பொல்லாத பேய். அது நம்மளை வார்த்தைகளை, அழைப்பு எல்லாத்தையும் டவுட்டை வந்து, சந்தேகத்தை வந்து விதைச்சிரும். இனி அதனால தான் ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டு அவனை பக்கத்தில் வர வச்சு உட்கார வச்சு, என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, உனக்கு என்ன பிடிக்கும்ல பேதுரு, அப்போ நீ இது மேய்ச்சிக்கோ. திருப்பி அதை சொல்றார். இவனை இப்படி சொன்னாதான் இவன் கேட்பான். நம்ம லைஃப்ல டவுட், அதாவது மினிஸ்ட்ரியில் ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய டவுட் வந்திருக்கு. இப்படி 2015 வரை 14 வரை எனக்கு டவுட் இருந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு உண்மையிலே அழைச்சி தான் வந்தோமா அப்படின்னு வரும். என்ன ரீசன் அப்படின்னா, ஏதாவது நம்ம லைஃப்ல வந்து ஸ்லிப் ஆகிருப்போம். ஒரு ஸ்லிப் ஆனதுமே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆமா, எல்லாமே ஸ்லிப் ஆயிட்டு அப்படின்னு. அதனாலதான் நாங்கள் தாவீது லைஃப்ல ஒரு ஸ்லிப் ஆயிட்டார். உடனே அவன் என்னெல்லாம் ஸ்லிப் ஆயிட்டுன்னு ஃபீல் பண்ணி அழுதான் தெரியுமா? உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க,
உடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்து. See, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். பேதுரு எப்படி நினைச்சிட்டாருன்னா, அவர் பார்த்துட்டார், எல்லாரும் கூட வச்சு பார்த்தார், ஓகே. ஆனால் அந்த பழைய அந்த இதெல்லாம் இனி என்ன யூஸ் பண்ண மாட்டார். ஆமென். ஆண்டவர் அவனை கூட்டிட்டு வரார். சொன்னது மட்டும் இல்லை, பெந்தேகோஸ்தே நாளில் அவனை தான் நிறுத்தி பயன்படுத்துகிறார். இந்த ராத்திரி வேளையில் வாழ்க்கையில் சில தவறுகள் தடுமாற்றங்கள் வந்திருக்கும். அதனால கர்த்தர் அவ்வளோதான், அவன் அழைப்பெல்லாம் தூக்கிட்டார். நீ விழுந்துட்டேன்னு சொல்லு, ஆண்டவர் தள்ளிட்டார்னு ஒரு நாளும் சொல்லாத. ஆமாம், நான் என் லைஃப்பில் ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் தோத்துட்டேன்னு சொல்லு, தப்பு கிடையாது. ஆண்டவர் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டார்னு சொல்லாத. அவர் கரையிலே நிற்கிறார், கரையிலே நிற்கிறார். இவங்க பண்ண இது எதையுமே அவர் பலவீனமாக பார்க்காம, இவன் மீன்பிடிக்கு கடலுக்கு போகும்போதே இவர் இங்கே மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவன் கொஞ்சம் பொறுத்திருந்தா பேதுருவே, கொஞ்சம் பொறுத்திருந்தா. ஆமாம், நாளைக்கு காலையில் மன்னா விழ போகுது, இன்னைக்கு இருந்து முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, கொஞ்சம் பொறுத்திருந்தா. ஆமாம், ஹல்லேலூயா. ஒரு நபர் ஒரு கம்பெனியில் வேலை முடிச்சு எல்லாருக்கும் சேலரி போடாங்க. இந்த பர்சன் ஃபஸ்ட்டே சேலரி வாங்க வந்து நிற்கிறார். ஆனால் இவருக்கு மட்டும் சேலரி கொடுக்கவே இல்லை. அந்த ஓனர் வந்து எல்லாருக்கும் சேலரி கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாரும் வாங்குறாங்க, போகிறாங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்டெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டார், புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இந்த கம்பெனியில் நான் உண்மையாக உழைக்கணும், எல்லாம் வேலை பார்க்கணும், ஆனால் என்ன இப்படி காக்க வைக்கிறாங்களே, காக்க வைக்கிறாங்களே, அப்படி முறுமுறுத்துட்டே இருக்கிறார். அது இந்த மேனேஜர் ஓனருக்கு தெரியாது. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டார். வீட்டிலேருந்து ஃபோன் வருது. இவர் ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டார் இவரை. இப்படி நான் நீ இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி ஆயிட்டு பாரு. இவ்வளோ நேரம் எல்லோரும் 5 மணிக்கே சேலரி வாங்கிட்டு போயிட்டாங்க, என்ன 6-7 மணி வரை வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்க. என்னால் தாங்க முடியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, இனி இந்த கம்பெனியை வேண்டாம், வேலையை வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு போகும்போது ஓனர் இப்படி வெளியே வரார். இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏற்கனவே வெயிட் பண்ணி தாங்க முடியாமல் நான் போகிறேன்னு சொல்கிறதுக்கு வரும்போது நீ வா, என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த ஓனருடைய காரில் ஏற வைக்கிறார். காரில் ஏற வச்சு நேராக ஒரு ஹோட்டல் போகிறாங்க. ஓனர் கூட சாப்பிடலாம் புதுசாக இருக்குது. என்னடா இது சாப்பிட்டுட்டு சொல்லுவேன், ஏ பாரு, இந்த இதுலேருந்து உனக்கு இந்த பொசிஷன் நான் கொடுக்குறேன், இனி நீ தான் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், சரியா? இந்த காரியத்தை நீ பண்ணு, நான் வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போயிடுவேன், உனக்கு ப்ரொமோஷனோட கூட இவ்வளோ சேலரி இருக்குது, இனி நீ வந்து என்கிட்ட சேலரி வாங்கக்கூடாது, நீ சேலரி எடுத்துக்கோ, அடுத்தவங்களுக்கு நீ சேலரி போட்டுன்னு சொன்னது அவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சாச்சு, அழ ஆரம்பிச்சாச்சு. ஐயோ, நான் 2 மணிக்கூரில் என்னெல்லாம் பேசிட்டேன், என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தேன். ஆமாம், எனக்கு இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் கொஞ்சம் டிலே ஆனதும், கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சதும், வாய்க்கு வந்ததை பேசிடுறோம், என்னெல்லாமோ தீர்மானம் எடுக்கிறோம், பல தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தா பேதுரு கரையில் வந்து அந்த மீன் சுடப்பட்டிருக்கிறத பார்த்ததும் பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமாம், அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலைன்னாலும் எனக்கானதை செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன் உண்மை உள்ளவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நிலையிலும் என்னை கைவிடாமல் நடத்தி, எழுப்பி நிற்கலாமா? நான் எப்படி நன்றி சொல்வேன், எந்த நிலையிலும் என்னை தள்ளிடாமல் நடத்தினே, நான் எப்படி நன்றி சொல்வேன், உமதன்பை என்னை விட்டென்றும். கொஞ்சம் பொறுத்துக்கோ சகோதரா, பின்வாங்கிறாத, தப்பான டெசிஷன் எடுத்துறாத, தவறான தீர்மானத்தை எடுத்துறாத சகோதரி. அவர் ரெடி பண்றதெல்லாம் உனக்குதான், உனக்காக தான். அழைப்புல டவுட் வந்துட்டா வேண்டாம், அழைத்தவர் கர்த்தர் அல்லவா? மனிதன் அழைத்து நீ வரவில்லையே, அவர் அல்லவா உன்னை அழைத்தார். சந்தேகம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், கிட்ட வா, அவர் அண்டை நெருங்கி வா. ஹல்லேலூயா. எந்த நிலையிலும்
ஆமென். பாதை மாறி சென்ற போதோ நீர் என்னை திருப்பி, அப்படி கொண்டு வரப்பட்டவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, பாதை மாறி நீங்க என்ன திருப்பி கொண்டு வந்தீங்க. ஆமென். என்னை வெறுக்காமல் நடத்தி வந்தீர், எப்படி உமக்கு நன்றி சொல்வேன். என்னை வெறுக்காமல், பேதுருவே நான் வெறுத்துட்டேன்னு நினைச்சியா? எப்படி பேதுரு வெறுக்க முடியும்? நன்றி ஆண்டவரே, எந்த நிலையிலும் என்னை கைவிடாமல் நடத்தினீர். நான் எப்படி எந்த நிலையிலும் எப்படி நன்றி சொல்லுவேன். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை இதயத்தில் வைத்த ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகள் என்னை தாக்கும் போது, தேவைகள் என்னை நெருக்கும் போது, அழைப்பை குறித்த சந்தேகங்கள் வரும்போது, அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை கிருபையால் சூழ்ந்து கொள்ளும். என்னை இன்னும் உம்மண்டை நெருக்கமாய் வைத்துக் கொள்ளும். அந்த நெருக்கம் மட்டும்தான்ப்பா என்னை இந்த தீங்குக்கு காப்பாற்றும். அந்த நெருக்கம் மட்டும்தான், உம்மோடு இருக்கிற நெருக்கம் ஒன்றே எனக்கு தீர்வு. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்க. உங்க கூட இருக்கிற நெருக்கம் மட்டும்தான் எனக்கு தீர்வு, எனக்கு தீர்வு. கிருபை தாரும், ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். எல்லா மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.